இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, இது என்ன இன்ஸ்டிடியூட்டோட நம்பருங்க? நடராஜா டான்ஸ் இன்ஸ்டிடியூட். தெரியாம தான் ஃபோன் பண்ணீங்களா? சாரி, பேரை மறந்துட்டேன். ஆமா, அங்க பூமிங்கிற டான்ஸ் டீச்சர் வேலை பார்க்கறாங்களா? அது ஒரு டெக்காய்ட் ஃபேமிலி வீடு. நீ அப்பா நினைக்கிற ஷரத் அவரு புள்ளி டெக்காய்டு. அந்த அபூர்வா அதை விட பெரிய டெக்காய்டு. ஒருவேளை அந்த அபூர்வாக்கு எப்பயாவது சந்தேகம் வந்தா மாட்டிப்பன்ற பயம் இல்லையா உனக்கு? இருக்கு. மாட்டிக்கிட்டா எனக்கு டைம் சரியில்லைன்னு நினைச்சுக்கிறேன். எல்லாத்தையும் டைம் தலையிலேயே கட்டக்கூடாது. சிலதை நம்மளும் தான் பிளான் பண்ணணும். இந்தா, இது நடராஜ் டான்ஸ் இன்ஸ்டிடியூட் விசிட்டிங் கார்டு. யார் ஃபோன் பண்ணாலும் நீ அங்க டீச்சரா வேலை பார்க்கறேன்னு அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்பப்ப நீ அங்க போய் அவங்களுக்கு ஃப்ரீயா டான்ஸ் கத்து கொடுக்கணும். கொஞ்சம் இருங்க மாமா, ஒரு நிமிஷம். பாதி இல்ல மாமா, இந்த மொத்த சொத்தையும் பூமி பேர்ல எழுதி வச்சாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். ஆனா நான் என் கண்ணால பார்த்தது, எனக்கு தெரிஞ்சத பொய்யன்னு சொன்னா மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. பூமி ககன் ஆபீஸ்ல பிஏவா வேலை பாக்குறாங்கறத நான் இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன். இவ்வளவு நேரம் நீ பண்ண கூத்து எல்லாம் பத்தாதா? இப்ப புது டிராமாவை ஆரம்பிக்கலான்னு பாக்குறியா? இல்ல மாமா, இந்த பூமி ஆடிக்கிட்டு இருக்கிற டிராமாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். வாடி. இப்போ நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லுடி. ஏம்மா பேச மாட்டேங்கிற? சொல்லு. சொல்லுமா, உனக்கு என்ன பயம்? நீ ஒன்னும் அந்த ககன் கிட்ட வேலை பார்க்கல தானே? சொல்லுமா. சொல்லு பூமி. இதுக்கு மேல என்ன சொல்லுவா மாமா? இவ மௌனமா இருக்கானா அதுக்கு அர்த்தம் அவங்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் தான். இப்பவாவது சொல்லுங்க மாமா, இவ்ளோ நேரம் டிராமா ஆடினது அவளா இல்ல நானா? டான்ஸ் இன்ஸ்டிடியூட் போனு அப்பப்பப்பப்பப்பப்பா, எப்படியெல்லாம் விதவிதமா உங்களை மேனேஜ் பண்ணா? இவ்ளோ மேனேஜ் பண்ண இந்த பொய்க்காரிக்கு உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்றதுக்கு ஏன் இப்படி பின் வாங்குறா மாமா? உங்க மேல இருக்கிற பாசத்தாலன்னு நினைச்சீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. இவ்ளோ பொய் சொல்லிட்டா உங்க மேல சத்தியம் பண்ணி இன்னொரு பொய் சொல்றதுக்கும் இவளுக்கு பெரிய கஷ்டமே கிடையாது. ஆனா நான் விட மாட்டேன்ல. உங்க மேல சத்தியம் பண்ணி நான் அந்த ககன் ஆபீஸ்ல வேலை பார்க்கலன்னு சொன்னா அதுக்கப்புறம் நான் ககன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுன்னு கேப்பேன்ல. இவளாலெல்லாம் ககன் தலையில அடிச்சு பொய் சொல்லலாம் முடியாது. ஏன்னோ இவ அந்த ககனை ஆழமா காதலிச்சுக்கிட்டு இருக்கா. இவர் ரொம்ப தெளிவானவ மாமா. ககன் மேல சத்தியம் பண்ற அளவுக்கு போகாம உங்களோடய நிறுத்திட்டா. அந்த ககனோட சேர்ந்து இவ கை கொத்துக்கிட்டு உங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணலான்னு நினைச்சாங்க. அதனாலதான் இவ இந்த வீட்லயே இருக்கலான்னு பிளான் பண்ணிருக்கா. இல்ல, போய் இது போய் போய். நீ ஆமானாலும் இல்லனாலும் இது தாண்டி உண்மை. ஏன் நீ அந்த ககனை காதலிக்கிறது உண்மை இல்ல?
பிசினஸ்ல உங்க கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிசினஸ் சீக்ரெட் தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட சொன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணி அந்த ககனை வானத்துல தூக்கி வைக்கலாம்னு நினைச்சா, அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை எப்படியாவது கேவலப்படுத்தணும்னு நினைச்சிருக்காங்க மாமா. இல்ல, நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அவ்வளோ பெரிய பழியெல்லாம் தயவு செஞ்சு என் மேல சுமத்தாதீங்க. எந்த ஒரு மகளும் தன்னோட அப்பா எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கணும்னு நினைக்க மாட்டா. வாய மூடு. இன்னொரு தடவை உன் வாயில அப்பாங்கிற வார்த்தை வந்துச்சு, நாக்க அறுத்துருவேன். அந்த ககனை நீ காதலிக்கிறது உண்மை இல்லையா? நான் ககன என் உயிரை விட அதிகமா காதலிச்சேன். பூமி, உன்னை நான் பெத்த பொண்ணை விட அதிகமா நேசிச்சேன். மத்தவங்க எல்லாரும் உனக்கு அப்புறம் தான் நினைச்சிட்டு இருந்த. கடைசியில என் ரத்த பந்தத்தை கூட உனக்காக விட்டு கொடுக்க தயாரா இருந்த. என்ன ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சரி, என்ன பாக்கிறதுக்கு முன்னாடி அவன் உன்னை நல்ல ஏமாத்தி காதல் வலையில விழ வச்சிருப்பா. ஆனா இப்ப நான் இருக்கமா, நான் இருக்க. அவனை மறந்துரு. என் கூட வாமா, என் கூட வா.